மக்களே, இன்னைக்கு தமிழகத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்திருக்கு. கஸ்டோடியல் டெத்தில் ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு ஒரு டீட்டெயிலான விவரங்களை கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவை சேர்ந்த வீரான்ற நபர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறாருன்ற ஒரு வீடியோ சோசியல் மீடியாலாம் பயங்கரமா சர்க்குலேட் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ அதான் தொடவும் மாட்டேன், தொட்டவங்களும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னார்ல, அதை செஞ்சு காட்டணும்ல. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்பை எடுத்திருக்காரா இல்லையா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதை தாண்டி நிறைய சென்சேஷன் நியூஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குற நபர்கள் அதிகம். அதை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், அந்த கஸ்டோடியல் டெத்தை பற்றி சொல்லிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாரால் மூடி மறைக்கப்பட்ட விஷயம்தான் இது. ஏன்னா அந்த சிறையிலே வந்து அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 19 காயங்கள் இருந்திருக்குது. அதுலேயும் குறிப்பாக 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு. பின்னங்கழுத்து முன்னாடியிலிருந்து பல காயங்கள் ஏற்படுத்தியிருக்கு. அது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 3 பேர் கைது பண்ணது மட்டும் பத்தாது. குறிப்பாக ஜெகன், சிவகுமார் அண்ட் திருவுடை நம்பி அந்த 3 பேரை கைது பண்ணது மட்டும் பத்தாது. அவங்க தப்பு பண்ணாங்கன்றது அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு தக்க நடவடிக்கை வாங்கி கொடுக்கணுன்றது தான் பாயிண்ட்டு. அதை வாங்கி கொடுத்தே ஆகணும். ஏன்னா இதை வந்து உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்த உடனே போலீஸை காப்பாற்றுறதுக்கும் இது பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் வந்த அடுத்த ஒரு மணி நேரத்திலே வந்து கைது பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாம். பட் அதுக்கான நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்துக்கு நியாயம் நீதி கூடிய விரைவில் போய் சேரணும் அப்படின்ற பாயிண்ட் தான். இதை பேஸ் பண்ணி உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், அடுத்து சீமானா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்க சமூக வலைதளத்தில் அவங்களுடைய தரப்பை சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. பட் இந்த ஆக்ஷன் வரவேற்கத்தக்கது. ஆனால் என்ன, அரசு தரப்புல இருந்து யாருமே போய் அவங்க குடும்பத்தை சந்திக்காதது தான் பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்துதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஓகே, ரெண்டாவது லஞ்ச ஒழிப்பு துறை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை கொடுக்காதீங்க, இது விஜயோட அரசு உங்களோட அரசுன்ற மாதிரி கரூர்ல வந்து சொல்லியிருந்தார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் விஜய் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அதையும் மீறி கேட்டா எப்படின்னு நிறைய பேர் என் கமெண்ட் செக்ஷன்லயே வந்து போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி எனக்கு காசு கேட்கறாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதுக்கு தான் வாட்ஸ்அப் சேவை எண் கொடுத்துருக்குறாங்க. 9498180936 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்றது ஒரு பாயிண்ட். அதை தாண்டி அந்த டீட்டெயிலை வந்து உங்களுக்கு வைக்கிறேன். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இது தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு ஓப்பனா பொதுமக்கள் கிட்ட சொன்னதே கிடையாது. அது முதலும் கடைசியாக விஜய் தான் இருக்க போறாரா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி 4 நாள் சொன்னாரு. அடுத்த வேலையை இதை ஆரம்பிச்சு வச்சதே சூப்பர். முந்தா நேத்து தான் அருண் டிரான்ஸ்ஃபர், அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புது நபர் வந்த உடனே இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நடக்கிறத பார்க்கும்போது மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. மேலும் ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல இது பார்க்க முடியுது. இது சூப்பரான விஷயம். அடுத்து மெயினான கான்டெக்ட், லஞ்சம் வாங்க இருக்கார் டிவிகேவை சார்ந்த நிர்வாகி அப்படின்ற ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா சர்க்குலேட் ஆயிருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வீடியோ போட்டால் நம்ம காப்பி ரைட் விடும், அதனால அதை போட முடியாது. ஸோ மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரான வீரா, முதல்ல இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அவர் எப்படி ஊராட்சி மன்ற தலைவர் ஆனாரு? தாவேக்கா இருக்கும்போது ஊராட்சி மன்றத்தில் எல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு அப்படின்னு நிறைய டவுட் வரலாம். ஸோ அவர் இன்னொரு கட்சியில இந்த கட்சிக்கு வந்து தாவி இருக்கிறார் அப்படின்றது தான். ஸோ அவர் தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து சேர்ந்திருக்கிறார் போல. ஸோ அவர் முன்னாடி ஏதோ திமுகவிலையோ அதிமுக ஏதோ ஒரு கட்சியில இருந்து தான் இங்க வந்திருக்கிறாருன்றது மெயின் பாயிண்ட். ஓகே, இல்லைன்னா அவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில இருக்க முடியாதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு 9.8, ஸோ 9,80,000 ரூபாய் டெண்டரை வந்து பாத்தீங்கன்னா இங்க காசு வாங்கிட்டு விட்டுருக்காரு. 1,30,000 ரூபாய் அவர் வாங்கிட்டு விட்டுருக்காருன்ற வீடியோ ஃபுட்டேஜ். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் கையில கொடுக்குறாரு. அதை வாங்கி இன்னொரு நபர்கிட்ட அவர் கொடுக்குறாரு. அவர் அப்புறம் இந்த பிடிஓ அப்படின்ற இதை பத்தி பேசுறாரு. நான் சொல்றேன்ப்பா, ஃபோன் பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ காட்சி நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அது கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா அவர் காசை வாங்கி கொடுத்துட்டுனா ஓகே, அப்புறம் அவர் கேட்க போறாரு வீடியோ இதெல்லாம் கேட்க போறாரு.
அப்படின்னா அந்த இடத்துல வந்து லஞ்சம் வாங்கின மாதிரி தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜும் அங்க நடக்கிற சினாரியெல்லாம் பார்க்கும்போது அது அப்படிதான் இருக்கு. லஞ்சம் வாங்கின மாதிரி தான் இருக்கு, அதுல வாங்காத மாதிரிலாம் தெரியல. ஓகே, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அப்படி இருக்கு. அவரும் கிளம்பி போயிடுறாரு அந்த வீடியோ எடுத்துட்டு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு அந்த வீரா, ஓகே, அந்த வீரா என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு விளக்கத்துல, ஸோ லஞ்சம் யாராவது வாங்குவாங்களா, அதுவும் என் ஆபீஸ்லயே வந்து வாங்குவோனா, அதெல்லாம் நான் வாங்கல. அவருக்கு நான் கைமாத்தா 1,30,000 ரூபாய் கொடுத்தேன். அந்த 1,30,000 ரூபாய் தான் நான் வாங்கினேன். 1 லட்ச ரூபா அவர் அக்கௌண்ட்ல முடிச்சிட்டாரு, மிச்சம் 30,000 ரூபாய் கையில கொடுத்தாரு. அந்த காசை வாங்கினது கூட என் மனைவி தான் அப்படின்ற ஒரு பதிவு கொடுக்குறாரு. இதுல யாராவது வந்து ஆபீஸ்ல வாங்குவாங்களா, இல்ல என் போன் நம்பருக்கே வந்து ஜிபே பண்ண சொல்லுவாங்களா? இது எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் நாங்க பண்ணலைங்க. திமுக சார்பில் இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பரப்ப ட்ரை பண்றாங்க. முதலமைச்சர் பேருக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு கெட்ட பேர் வாங்குறதுக்காக தான் இந்த முயற்சிகள் நடக்கப்படுது அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பட் இவர் வந்து விளக்கம் கொடுத்தாரு, இதெல்லாம் பேசினார். பட் அந்த வீடியோ இந்த இஷ்யூலாம் பார்க்கும்போது அதுல வந்து அவர் பேசினாரு, எனக்கு தெரிஞ்ச நம்பர் தான், அவர்கிட்ட சொல்றேன்பான்னு சொன்னாலுமே எனக்கு அந்த இடம் தான் இடிக்குது. அந்த வீடியோன்றதும் பில்லுன்றதும் இந்த இடத்துல வந்து அவர் இது கொடுக்கறதும் இந்த ரெண்டுமே எனக்கு இடிக்குது. ஓகே, அந்த எக்ஸ்பிளனேஷனை என்னால் முழுசா அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, தாவேகா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளராக இருந்தார்ல இந்த வீரா, அவரை வந்து நீக்கியிருக்காங்க. அவர் அந்த பதவியிலிருந்து தினகரன் அப்படின்ற நபர் வந்து நீக்கி அவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து காலி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக லஞ்சத்தை தொடவும் ஐ மீன் பணத்தை வந்து எடுக்கவும் மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை முதற்கட்ட விசாரணையை தொடங்க போறாங்க. எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்கன்ற தகவல் வந்திருக்கு. நிறைய பேர் இது தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூவை பத்தி கரெக்டான அப்டேட் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஆக்ஷன் எடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அடுத்த கட்ட விசாரணை எல்லாம் நடக்க போகுது. அந்த டெண்டரும் இது எல்லாத்தையுமே அடுத்த கட்ட நகருக்கு போகுது. ஸோ அது தாவேக்காவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், யார் இதை பண்ணாலும் தப்பு தான். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு நீங்க அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்க. அந்த நம்பர் சேவை கொடுத்துருக்கீங்கன்னா அது யாரு பண்ணாலும் அதுக்கான ஆக்ஷன்ஸும் இதுவும் வந்து நீங்க எடுத்தே ஆகணும். அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீக்கினதும் ஓகே, அவர் மேல ஆக்ஷன் எடுத்ததுமே கரெக்ட். அப்பதான் நீங்க சொல்றத மக்கள் நம்புவாங்க. ஏன்னா மக்களுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, ரஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. இப்போ பல இடத்துல வந்து வாங்குறது இல்லைன்றது இது நானுமே எனக்குமே ஒரு பர்சனல் அனுபவம் இருக்கு. அந்த விதத்துல ஓகே. பட் அது சொந்த கட்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஆக்ஷன்ற ஒரு பாலிசியில இருந்தா அது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்றது இன்னொரு பாயிண்ட். அடுத்து இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2-3 வீடியோ கிளிப் சோசியல் மீடியால நீங்களுமே பார்த்துருக்கலாம். மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நேத்து வீடியோ இல்ல முந்தானத்து வீடியோலயும் நான் சொல்லிட்டு இருந்தேன், மாணவர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பேருந்து விட்டுருக்காங்க. ஒரு 44 பேருந்துகள் விட்டுருக்காங்க சென்னை சுத்தி அப்படின்னும் போது மாணவர்கள் சிறப்பு பேருந்து அப்படின்ற மாதிரியே அந்த பஸ் வருது. அதுல எல்லா மாணவர்கள் ஏறி போய் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு போகும்போது பேக்கோட வெயிட்டை சுமந்துக்கிட்டு பஸ் வந்து ஒரு சில பஸ் ஸ்டேஷன்ல நிக்கவே நிக்காது. நாங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். இத்தனைக்கும் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 இருந்து அந்த 15 ரேஞ்ச் வரையும், அந்த ரேஞ்சில் ஸ்கூலுக்கு நாங்கள் ஏறி போகிறதே நான் 3 பஸ்ஸு பிடிச்சி போனோம். நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு பஸ்ஸும் அந்த ஸ்டேஷனில் நிற்கவே நிற்காது. அதில் இதை பாருங்க, இங்கே ஒரு இது இருக்கும், இங்கே இதெல்லாம் வந்து உழுந்து வாரி இருக்கிறேன் ஒரு வாட்டி. அது பேக் வெயிட்டு தூக்கின்னு அந்த ஃபுட்பாலில் போவாங்களா, அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலில் போய் உழுந்து வாங்கின அடிலாம் எனக்கு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி அன்னைக்கு விட்டுருந்தா நானும் உழுந்து வாரி இருக்க மாட்டேன்னு தோணுச்சு. இது வரவேற்கத்தக்க விஷயம். அதை தாண்டி இன்னொரு சம்பவமும் நடந்தது. ஒரு சில ஊர்களுக்கு வந்து பஸ்ஸே இல்லாமல் இருந்த ஊர்களுக்கு ஸோ இங்கே ஒரு பஸ் விட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. குறிப்பாக வேலைக்கிழமை அவங்க வீடியோ போட்டாங்க, வெள்ளிக்கிழமை எம்எல்ஏ போயிருக்கிறாரு, திங்கக்கிழமை பஸ் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஊர்களுக்கு பஸ் இல்லாமல் இருந்தது எல்லாமே இந்த ஆட்சியில் பல ஊர்களுக்கு பஸ் போகுது. இதுதான் மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு தேவையான ஆட்சின்றது மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இத்தனை வருஷமா இத்தனை கட்சிகள் நினைச்சிருந்தா அந்த ரூட்டுக்கு பஸ் விடணும்னு நினைச்சிருந்தா விட்டுருக்கலாம். ஆனா அத்தனை நாள் விடாம இருந்திருக்காங்க. இன்னும் எத்தனை ஏரியா இந்த மாதிரி இருக்குன்றது தெரியல. இது வரவேற்கத்தக்க விஷயம். அதை தாண்டி பழனி அந்த 100 கோடி மதிப்புள்ள நிலம் அது இருக்கு இல்லையா, அந்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க.
அமைச்சரோட உறவினர் பேர்ல இதுவா இருக்கணும் போது அந்த உறவினர் யாருப்பா அப்படின்ற மாதிரி அமைச்சர் நேற்று பேட்டிலாம் கொடுத்திருந்தாரு. ஸோ இதுக்கு மதுரை அமர்வு வந்து பாத்தீங்கன்னா ரத்து செஞ்சு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அவர் மேல பாத்தீங்கன்னா சிபிசிஐடி வழக்கு, யார் அந்த ரிஜிஸ்ட்ராரா இருந்தாரோ அவர் மேல சிபிசிஐடி வழக்கு எடுத்து விசாரணைக்கு இப்ப அடுத்த கட்டத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க. அந்த விசாரணையில அவரு மட்டும் இல்ல, அவருக்கு மேல எப்படி நடந்திருக்கோ அவங்க எல்லார் மேலயும் ஆக்ஷன் எடுக்கப்படணும். இது ரொம்ப தவறான விஷயம். இன்னொன்னு, இப்போ வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 5 அரசு பள்ளிகள் வந்து மூடுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. தடையில்லா சான்றிதழ் சிபிஎஸ்சி அப்படின்ற மாதிரி 15 சிபிஎஸ்சி ஸ்கூல்களுக்கும் இன்னொரு பக்கம் 10 புதுசா தனியார் பள்ளிகள் தொடங்குறதுக்கான அனுமதி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதை போட்ட உடனே என்ன பண்ணிருக்காங்க, டிஎம்கேவோட ஐடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப பாத்தீங்களா அரசு பள்ளிகளை மூடி சிபிஎஸ்சி தனியார்களுக்கு வாய்ப்பு வழங்குறாங்க, இது தானா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. ஆனா அதுல தெளிவா போட்டிருக்கு, ஸோ அங்க சேர்க்கை இல்லை, அதனாலதான் மூடுறோன்றது தெள்ள தெளிவா திருப்பூர்ல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவோட முந்தைய அரசுல குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் 12, 2025 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா 206 அரசு பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. ஏன் அதை மூடினாங்க, எதுக்கு மூடினாங்க, இவங்க வந்து ஒரு 5 தான் சொன்னாங்க, நீங்க 206 மூடி இருக்கீங்களா ஐயா, அது என்ன கணக்கு, அப்ப வந்து அரசுக்கான இது போலியா, இதெல்லாம் இது ஆகலையா அப்படின்ற கேள்வி கேட்க சொன்னது. நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, அதுல நீங்களே முரண்பாடா இருக்கீங்களே அப்படின்ற கேள்வி வருமா வராதா? அடுத்து செங்கோட்டையன் இருக்காரு இல்லையா, தாவேக்காவோட எம்எல்ஏவான செங்கோட்டையன், அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் வந்து இந்த அவருடைய சொத்து மதிப்பு எல்லாம் காமிச்சிருப்பாங்களே, அதுல வந்து சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். அதை பேஸ் பண்ணி அங்க உயர் நீதிமன்றத்துல அதிமுகவோட அந்த போட்டியிட்ட நபர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில இன்னும் 4 வாரங்கள்ல அவருடைய இதுவை கொடுக்கணும். ஸோ நீங்க என்ன ஏதுன்ற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து நீதிமன்றத்துக்கு செங்கோட்டையன் கொடுக்கணும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரையும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி ஏவாவேலு லஞ்ச ஒழிப்பு விசாரணைக்கு இன்னைக்கு போனாரு. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா பல மணி நேரம் விசாரணை நடந்தது. அது முடிச்சுட்டு வந்து அவர் என்ன சொல்றாரு, உண்மைக்கு நான் பதில் அளிச்சிருக்கேன், உண்மையானது மட்டும்தான் பதில் கொடுத்திருக்கேன், எனக்குள்ள கலப்படமே கிடையாது, குற்றம் செய்யாதவன் நான் அப்படின்ற மாதிரி வீரவசனங்கள் பல பேசினாரு. அப்புறம் எப்படி ரோடு போடாமே காசு உங்களுக்கு வந்துச்சு, ரோடு போடாமே எப்படி காசெல்லாம் கிரெடிட் ஆச்சுன்ற கேள்வி எல்லா மக்களுக்கும் எழுதும். ஸோ என்ன பண்றது, நானும் பேசுறேன், இதுக்கப்புறம் அவங்க வந்து விசாரணைக்கு கூப்பிட்டா கூட நான் விசாரணைக்கு வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த விசாரணையோட முடிவுகள் என்ன, ரிப்போர்ட் என்னன்றது வெளிவரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இதை பத்தி. ஸோ பல நாளா இந்த ஒரு போராட்டம், ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, அவரை கொலை பண்ணதுக்கான நியாயம் கிடைக்கணும்னு பல நாள் போராடிட்டு இருந்தாங்க. அவங்களோட மனைவி தேர்தலையுமே நின்னாங்க, தாவேக்காயிடம் தான் தோத்துட்டாங்க. இப்போ அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போகணுன்றத அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அது சிபிஐக்கு போற, அவங்க கேஸை போட்டு வாதாடி சிபிஐக்கு போற நிலைமையில உச்ச நீதிமன்றத்துக்கு போய் டிஎம்கே ஆட்சியில இருந்த போது அவங்க போய் மேல்முறையீடு பண்ணி அதை அப்படியே நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த தாவேக்கா ஆட்சி அந்த மேல்முறையீடை வாபஸ் பண்ணிட்டு இப்ப சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. என்னப்பா அந்த குடும்பம் கேட்கறது சிபிஐ, அந்த சிபிஐக்கு போய் இதை பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை நாங்க பண்ணி தரோன்ற மாதிரி தாவேக்கா அரசு அதை அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்து நேத்து தான் 751 பேருக்கு வந்து வேலை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அந்த டாக்டர் ஓகே அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 7.5 இடஒதுக்கீடு இருந்ததுல, உள்ளிட ஒதுக்கீடு, அதை வந்து 10 உயர்த்த போறாங்க டாக்டர்களுக்கு. அப்ப 150 பேருக்கு இன்னும் இடங்கள் கிடைக்க போகுதுன்ற ஒரு உத்தரவு மிக விரைவில் வரப்போகுதுன்ற தகவல் கசிந்திருக்கு. ஸோ மாணவர்களுக்கு இதுதான் தேவையானது எதுவோ அதை பண்ணி கொடுக்கணும், அதை இங்க பண்றாங்கன்றது நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு கேரளாவிலிருந்து ஒரு மினிஸ்டர் வந்தார். யாருன்னா ரமேஷ் அப்படின்ற ஒரு மினிஸ்டர் வந்து முதலமைச்சரை சந்திச்சு குறிப்பா ஆபரேஷன் டூஃபான்னா என்னன்னா, இங்க மாணவர்கள்கிட்டையும் இந்த போதைப் பொருட்கள் கலாச்சாரம்ன்றது பரவலா எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு, அதனால வர பாதிப்புகள் அதிகம். அதை பேஸ் பண்ணி ஆபரேஷன் டூஃபான்ன்றதை வந்து பாத்தீங்கன்னா கேரளா அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இங்க பார்டர்ல, ஸோ அங்கே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல 5 மாநிலங்களோட எஸ்பி எல்லாம் சேர்ந்து அங்க பேசி முடிச்சிருக்காங்க போல. ஸோ அதை வந்து இங்க முதலமைச்சர்கிட்ட பேசும்போது நாங்க எல்லாத்துக்கும் துணை நிற்கிறோம், இதை ஒழிச்சே ஆகணுன்ற மாதிரி நாங்களும் சப்போர்ட் பண்றோன்ற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இதுல குறிப்பா அந்த அம்பாசிடரா வந்து பாத்தீங்கன்னா கேரளால மோகன்லால் இருக்காராம். ஸோ முதலமைச்சரும்
விஜய் இருக்காரு இல்லையா, அவரும் மோகன்லாலும் சேர்ந்து இவங்க ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ண போறாங்க. அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போல, அதுக்கும் நான் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த போதை ஒழிப்பு எல்லா இடத்துலயும் ஒழிக்கணும்ன்ற வேலையிலையும் 2 அரசாங்கமும் சேர்ந்து இப்ப தீவிரமா செயல்பட போறாங்க. அது கர்நாடகாவும் அதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களா. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எல்லா அரசாங்கமும் சேர்ந்து அவங்கவுங்க மாநிலத்துல இருக்கிற இந்த போதை ஒழிப்பு கலாச்சாரத்தை ஒழிப்புவது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு இந்த நடவடிக்கை சூப்பர். அடுத்து பேராசிட்டமல்ல வந்து ஆல்கஹால், சிறப்புல ஆல்கஹால் நேற்று ஒரு சம்பவம் கிரியேட் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி கிளாரிட்டி அதை வந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. அவர் வந்து அந்த மருந்து இப்படி இருக்கேயா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக அரசை குற்றம் சொல்றாரு. ஆனா அந்த மேனுபேக்சரிங் டேட் பார்த்தா 2025 இருக்கு. 2025 எந்த ஆட்சி இருந்தது? திமுக ஆட்சி இருந்தது. ஸோ அதுல வீடியோ வந்து முதல்வரை விமர்சிக்கணும் அப்படின்னு நீங்க போடுறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி இது நியாயமான அவங்களை கேட்டு இது அப்ரூவ் பண்ணீங்களா, இது நியாயமானு நீங்க கேட்கணும். அது கேட்கல. ஆனா இப்ப இருக்கிற ஆட்சி தான் நாங்க கேட்போம், ஏன்னா இப்ப அவங்க தானே மருந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா மேனுபேக்சரிங் டேட்லாம் 2025 இருக்கு. இந்த லாஜிக் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. மொதல் விஷயம். ரெண்டாவது, அதுக்கு சுகாதாரத்துறை வந்து ஒரு டீட்டெயிலான கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. இந்த பேராசிட்டமல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கலப்பது வழக்கம் தானா, அதுல வந்து 10 மில்லி தானா. அப்ப 60 மில்லி பாட்டில்ல 10 மில்லினா 6 மில்லி கணக்குல தான் நாங்க கலந்துருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா 95% ஆல்கஹால்னா அது பியூரிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி தவறுதலான தகவல்களை பகிர வேண்டாம். அதுல இல்ல, அது எல்லாத்துலயுமே இப்படி ஒரு பர்சன்டேஜ் இருக்கதான் செய்யும். அதுக்கான இது அப்படின்ற டீட்டெயில் கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவங்களே தெளிவா சுகாதாரத்துறையிலிருந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்குது. ஓகே, மேலும் இன்னைக்கு ஒரு ஆடியோ மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசின கணேசன், அவர் திமுகவோட ஒன்றிய செயலாளர், அவர் பேசின அந்த ஆடியோ ஃபுட்டேஜ் மூலியமா இன்னைக்கு ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை திமுக பிரமுகர்கள் இது மாதிரி மாட்ட போறாங்கன்னு தெரியல, வரிசையா மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து முதல்வர் விஜய்க்கு சிபிஎம் சண்முகம் வந்து பயங்கரமான பாராட்டுகள் வேற கொடுத்துருக்கிறாரு மக்களே. ஏன்னா இன்னைக்கு காலைல அவரை போய் சந்திச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நடந்த அந்த கேஸா இருக்கட்டும், அந்த கேஸுக்கு வந்து உடனே ஆக்ஷன் எடுத்தது. இன்னொரு பக்கம் குதிரை பேரம் செய்யவில்லை, அவங்களா ரிசைன் பண்ணிட்டு இங்க வர்றது வந்து குதிரை பேரம்லாம் கிடையாதுன்ற மாதிரி முதல்வர் அமைச்சருக்கு பயங்கரமான பாராட்டுகள். இன்னொரு பக்கம் வீரபாண்டி இருக்காருலே, அவர் கட்சியிலிருந்து ஒரு நபர் அமைச்சர் ஆக போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கலந்துங்க, அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க, நாங்கள் வாய்ப்பு தரோம், வந்து கலந்துங்கன்னு சொல்லதான் செய்யறாங்க. நீங்க தான் தள்ளி போட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு இதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை தாண்டி பொதுமக்களோட இது மனுக்களை தனி பிரிவில், ஸோ முதலமைச்சரோட தனி பிரிவில் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அந்த மனுக்களை கொடுத்துருக்காங்க. அந்த மனுக்களோட ரிப்போர்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மனுக்கள் கொடுத்ததுக்கான தீர்வு எப்போ வருது அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இன்னைக்கு காலையில காமராஜர் அந்த நினைவிடத்திற்கு போட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தார். ஸோ ஊழலற்ற ஆட்சி அப்படின்றது காமராஜர் அன்னைக்கு ஆரம்பிச்சது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புதல நம்பர் கொடுத்ததுலேருந்து எல்லாமே சிறப்பாக போய் முடிஞ்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.